சக்தி சமையலில் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு மாம்பழ ஜூஸ் தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு இடி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நல்லா பழுத்த பழமாக மாம்பழம் எடுத்து அந்த பல்ப்பை நீங்கள் தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுட்டு அது கூடவே இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை உங்கள் சௌகரியம் தான் அது. நான் இப்போ சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துங்க. ஒரு வாசனைக்கு பால் சேர்த்துங்க தேவையான அளவு. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பரான சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ண வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது கூடவே நான் சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் சூடாகிடுன்னு பயப்படாதீங்க, இது ஹெல்த்தியானது தான். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவே. இந்த சப்ஜா விதை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, நல்லது, ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இதே மாதிரி எதுலையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எந்த இது செஞ்சாலும், ஜூஸ் செஞ்சாலும் இந்த சப்ஜா விதையை சேர்த்துங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிளாக 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.